சார் இப்ப சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதிகள்ல பெருசா யானைகள வந்து இது மாரி ம். பிடிச்சு வனத்துக்குள்ள விட்டது மாரியும், அது ம். மாரி எந்த பெரிய ஒரு ஆப்பரேஷன் அப்படிங்கிறது நடந்து நாங்களும் கேள்விப்பட்டதில்ல. கண்டிப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் இத புடிக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது எங்க சார் இருந்து வருது? ஆக்சுவலா அந்த 1 வருடங்களாக அந்த டேட்டா எடுத்து பார்த்தோங்க. ம். ஸோ அந்த கிராப் டேமேஜ் வந்து கருப்பன் யானையின் மூலியமாக ம். என்னென்ன கிராப் டேமேஜ்ன்னு பார்க்குறபோது, ம். அதனால ஏற்படக்கூடிய அந்த பயிர் சேதத்தினுடைய அளவீடுகள் வந்து கொஞ்சம் அதிகமா ம். இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி ஒரு 2 விவசாயிகள் வந்து உயிர் போறதுக்கு வந்து ஒரு காரணமாக ஓ! அமைஞ்சது. ஆ. ஸோ அந்த 2வது ஹியூமன் டெத்துக்கு அப்புறம் தான் ம். மக்கள் பெரிய அளவுல வந்து போராட்டம் ம். பண்ணாங்க. ம். கண்டிப்பா நீங்க எலிஃபண்ட் புடிச்சே ஆகணும் கருப்பன் ம். அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணதுனால, ம். அடுத்த நாளே வந்து வனத்துறை வந்து துரிதமா செயல்பட்டு, ம். உயர் அதிகாரிகள் வந்து அந்த கருப்பன் யானை பிடிக்கிறதுக்கான பர்மிஷன்ஸ் குடுத்து, ம். அந்த ப்ராசஸ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ம். ஸோ 2 மனித உயிரிழப்புகள் ம். தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த அந்த பயிர் சேதம். இந்த ஓகே. 2 தான் மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு அது ஓகே. பிடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு யானைய பிடிக்கணும் அப்படின்னா, இப்போ மேலதிகாரிகள்ட்ட வந்து என்னென்னலாம் இது மாரி யானைகள் வந்து தாக்குதல் நடத்திருந்தாலோ, விவசாய பயிர்களை சேதப்படுத்தியிருந்தாலோ, என்னென்னலாம் கிரைட்டீரியா அப்படிங்கிறது நீங்க வைப்பீங்க? என்னெல்லாம் இருந்தா பர்மிஷன் குடுப்பாங்க ஃபர்ஸ்ட் யானைகள் பிடிக்க சார்? ஃபர்ஸ்ட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா எலிஃபண்ட்ஸ் வந்து ஒரு டேமேஜ் பண்றது வந்து விவசாயிகளும் பெருசா பிரச்சனைய எடுத்துக்க ம். மாட்டாங்க. ம். விவசாயிகள் வந்து அதிகமான ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கான காரணம், பயிர் சேதம் அப்படிங்கிறது 25% ம். தான். ம். ஆ ஆனா 75% மனித உயிருக்கு ஒரு அச்சுறுத்தலா ம். இருந்துச்சு. ம். நம்ம விரட்டுனாலும் போக மாட்டேங்குதாங்கிற பட்சத்துல, ம். நீங்க வந்து கண்டிப்பா வந்து அது நம்மள என்ன வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். ம். ம். சில இடத்துல குடிசைகள் எல்லாம் டேமேஜ் பண்ணுச்சு. ம். இந்த தாளவாடிப்புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தோட்டத்த வச்சு பவர் ஃபென்சிங் சோலார் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. ஓகே. ஒரு 50க்கு மேற்பட்ட ஒரு மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. ம். ம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த சீசன், இந்த தீபாவளி சீசன்ல ம். மக்காச்சோளம் போட்டு பயிர் வரும். ம். இந்த டைம்ல ஒரு சின்ன குடிசை மாரி போட்டு அந்த காட்டுக்குள்ள இருப்பாங்க. ம். அப்ப அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓகே. ம். அப்ப இது வந்து ஏதாவது வந்து இந்த டைம்ல அவங்கள வந்து தாக்கிருச்சுன்னா, ம். உயிரிழப்புகள் ஏற்பட்டுரும். ம். எண்ணிக்கை அதிகமாயிரும். ம். அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவா இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால மக்கள் கோரிக்கை வச்ச உடனே கவர்மெண்ட்ல வந்து எங்கள ப்ரொஃபைலிங் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ம். ம். இதுதான் கருப்பன் யானை. ம். அப்படின்னு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க? ஓ! அந்த தந்தத்தினுடைய நீளம் எவ்வளவு இருக்கும்? ம். வால்ல முடி எப்படி இருக்கும்? ஹைட் எப்படி ம். இருக்கும்? ம். ஆண் யானையா? பெண் யானையா? ம். ஏஜ் எப்படி இருக்கும்? அந்த காதுல இருக்கக்கூடிய பிக்மென்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே. அது எப்படி இருக்கும்? ஆஹா. இதெல்லாம் வந்து அடையாளப்படுத்தும். இதுதான் கருப்பன் யானைன்ட்டு. ம். ம். கருப்பன் யானைன்னு பேர் வச்சுட்டு வேற யானை பிடிச்சிடக்கூடாது. ஓகே. அந்த ப்ரொஃபைலிங் பண்ணி நாங்க வந்து மக்களுடைய கோரிக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு, ம். இதுக்கு தனி டீம் அமைப்பாங்க. ஓகே. ஸோ அந்த டீம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. எஸ். இத நம்ம பிடிக்கலான்ட்டு. ஆஹா. அது சொன்ன பின்னாடி தலைமை வன உயிரின காப்பாளர்ன்னு சொல்லக்கூடிய ம். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி, ம். இத கண்டிப்பா புடிச்சு வேற இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்லோகேட் பண்ணணும்னு சொன்னாருன்னா, ம். ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. ம். ம். ஆர்டர் இஷ்யூ பண்ண அடுத்த நாள்லருந்து நம்ம கேப்சர் பண்ணக்கூடிய ம். இத வந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகே. நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து பேசலாம். இப்ப அடையாளங்கள கண்டுபிடிக்கிறதே பெரிய சிக்கல். இந்த ம். கருப்பன் போன்ற யானைகளுக்கு நீங்க சொல்றத பார்த்தா, டார்ச் லைட் அடிச்சா கிட்டக்க ஓடியாரும். ம். ம். அப்படின்னு சொல்றத கேட்டாலே இது எப்படி சாத்தியமானுச்சு? எப்படி அடையாளங்கள் வந்து அவ்வளோ கிட்டக்க போயிட்டு, எஸ், எஸ். அந்த ப்ராசஸ சொல்லுங்க. அந்த ஆப்பரேஷன்ங்கிறது ஸ்டார்ட்டிங்ல எப்படி தொடங்குனுச்சு சார்? ஆக்சுவலா நான் ப்ரொஃபைலிங் பண்ண ஆரம்பிச்சோனே எங்களுக்கு WWFல மிஸ்டர் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாவே வந்து எங்களோட இணைந்து செயல்பட்டுட்டு இருக்காரு. அவரு தான் வந்து டோட்டலா எங்களுக்கு இந்த விஷயத்துல வந்து சப்போர்ட் பண்ணாரு. டோட்டலா வந்து நாங்க கேமராஸ் வச்சிருவோம். எந்த இடத்துலருந்து கருப்பன் யானையினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, எந்த இடத்துல அது என்ட்ரி ஆகுதோ காட்டுக்குள்ள, திருப்பி விரட்டுனா அதே இடத்துல வழியா தான் உள்ளுக்குள்ள போகும். ஸோ அதனுடைய வெளிய வரக்கூடிய பாதைகள் எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாதைகள்ல வந்து நாங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருவோம். ஸோ கேமரா நைட் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்றபோது, அது வர்றது, போறது அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமயே அத எங்கனால எடுத்துக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து எங்களுக்குன்னு பிரத்யோகமான எலிஃபன்ட் ட்ராக்கிங் டீம் இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அது வந்து பகல் நேரத்துல நெறைய தூங்கும். அது தூங்குற நேரத்துல கொஞ்சம் பக்கமா போயிட்டு எங்கனால அத வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எலிஃபன்ட் டீம்ஸ் வந்து ட்ராக் டீம் ரொம்ப சாமர்த்தியமா பக்கத்திலேயே போயிட்டு சில ஐடென்டிஃபிகேஷன்லாம் குடுத்தாங்க.